Hello friends, welcome to Maida's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chicken shawarma எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம chicken ரெடி பண்ணிரலாம். அதுக்காக நான் 1/2 கிலோ போன்லெஸ் chicken எடுத்துர்க்கேன். chicken எல்லாம் கொஞ்சம் பெரிய பீஸா இருக்குறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம மெலிசா கட் பண்ணிட்டோம்னா ஈஸியா வெந்துரும். அதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுல மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 2 to 3 hours கிட்ட நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஷவர்மாக்காக பீட்டா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் வெதன்னு இருக்க 1 கப் சுட தண்ணி நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்துட்டு இதில் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டீஸ்பூன் இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் ஈஸ்ட்டும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம அப்படியே ஆக்டிவேட் ஆகட்டும்னு விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதில் மாவு சேர்த்துடலாம். நான் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம சிக்கனும் 1/2 kg எடுத்துருக்கிறதுனால மைதா மாவு 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரே அளவில் எடுத்தோன்னா நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடும். அதனால் மைதா மாவு 1/2 கிலோவுக்கு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதுவே கரெக்டான அளவாக இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்தாலே போதும். ரொம்ப நேரம் இது பிசையணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். நல்லா உப்பி வரட்டும் மாவு. 1 hourக்கு அப்புறம் மாவு இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் நமக்கு பன்னோ இல்லை ப்ரெட்டோ எல்லாமே நமக்கு சாஃப்டாக அப்போ தான் வரும். நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியில் ஈஸ்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா கூட சில டைம் ஆக்டிவேட் ஆகாமல் போயிடும். எனக்கு கூட நிறைய டைம் அந்த மாதிரி சொதப்பிருக்கு. ரொம்ப சூடாக இருக்க தண்ணியிலையும் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணியிலையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் வெதப்பாக இருக்கிற தண்ணியில் சேர்த்தா தான் நமக்கு ப்ரெட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம பிசைஞ்ச மாவில் நமக்கு ஒரு 10 ஷவர்மா கிட்ட மீடியம் சைஸில் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா ஒரு 6-7 ஷவர்மா செய்யலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சாலட் ரெடி பண்ணிடலாம். ஷவர்மா செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாலட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் காய்கறி எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லைனா பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பவுலில் தேவையான காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் கோஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கேப்சிகம், கேரட், ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நான் மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த காய்கறியில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா வதங்கி வரும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா சாஃப்ட் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி ஷவர்மாவில் சேர்த்திங்கன்னா தான் நல்ல பச்சை வாசனை இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். பீட்டா பிரெட் மேலே சில்லி சாஸ் சேர்க்கறதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இது செய்யலைனா கூட பரவாயில்ல. எக்ஸ்ட்ரா காரத்துக்காக தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். நான் கொஞ்சமாக தண்ணியில் இதை ஒரு 5 மினிட்ஸ் 6-7 காஞ்ச மிளகாவை ஊற வச்சுட்டு இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 பல் கிட்ட பூண்டு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 hours அப்புறமா நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
நம்ம பேனில் செய்த சிக்கன் எல்லாமே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து சூப்பராக நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பேன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம சிக்கன் எல்லாம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ சிக்கனை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதையும் 2த்தையுமே சேர்த்த மாதிரி நம்ம செய்யலாம். அது பாருங்கள் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸில் கட் பண்ணி 2த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஷவர்மாக்கு சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக அந்த ப்ரெட்டு சுட்டு எடுத்துடலாம். அதுக்காக நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை அழகாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துடலாம். பீட்டா பிரெட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்துக்கிறேன். பீட்டா பிரெட் சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் உடனே சிக்கன் ஷவர்மா சாப்பிட போகிறீங்கன்னா நல்லாவே சுட்டு எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்லாம் வச்சு சாப்பிட்டுடலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு பாதி அளவு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு பீட்டா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச சாலட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சதுனால ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு காய்கறி. நம்ம ஷவர்மா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ மயோனஸ் சேர்த்துடலாம். நான் 200 கிராம் மயோனஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய சேர்த்து சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்து செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். ஷவர்மாக்காக சிக்கன் ஸ்டஃபிங் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷவர்மாவை ரோல் பண்ண ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச பீட்டா பிரெட், அதுக்கப்புறமா சில்லி சாஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம அழகாக ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஷவர்மா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சிக்கன் ஷவர்மா வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மாரேஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.